ஹலோ மக்களே 213வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா ஜோரோ சாஞ்சி ஜெயிச்சிட்டானுங்க. அதுல பார்த்தா வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க. ஆனா லூஃபி வந்து சோப்பரை வந்து செலக்ட் பண்ணி வெளியே காப்பாத்தி கொண்டு வரான்னு பார்த்தா அவன் ஸ்ட்ரெயிட்டா செல்லியை செலக்ட் பண்ணிட்டான். அதை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துட்டான். டே இதை நான் முதல்ல காப்பாத்துறேன், ஆனா கவலைப்படாத, நெக்ஸ்ட் மேட்ச் நான் ஆடி ஜெயிப்பேன், அப்ப நான் ஒன்ன தூக்கி காப்பாத்துவேன்னு சொல்லியிருக்கான் சோப்பரை. உன்னை சோப்பரை என்ஜாய் பண்ணி சரின்னு மாசா உட்காருதான் அவன். எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு வேற லெவலா இருக்கான் அவன். சரிடா அடுத்த மேட்ச் என்னதான் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் ஜோரோ எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சு சோப்பரை தூக்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் தாத்தா தான் காட்டுறாங்க அந்த ஷெல்லி குதிரையை வந்து அப்படி காப்பாத்தி கூட்டு போய்கிட்டு இருக்காரு. கவலைப்படாத, அவங்க வந்து நம்ம நம்பிக்கை வைப்போம், அவங்க தான் ஜெயிச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. என்னன்னு பார்த்தா தேர்ட் கேம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்டேடியம்ல நின்று கட்டிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டே அடுத்த கேம் நல்லா ஃபன்னா இருக்கும்னு நினைக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் சோப்பரை தூக்கிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா ட்ரெஸ் போட்டு ரோபின் நாமியும் வெளியே வராங்க. வெளியே என்னன்னு பார்த்தா லூஃபியும் உசப்பும் தான் உட்காந்துருக்காங்க. இதுல சோப்பர் வர தோத்து போயிருக்கான். டே என்னத்தடா சாப்பிட்டுக்கிட்டு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி கிட்டு இருக்கா. இது கிவி பழம் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு தரமாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இதெல்லாம் உன்ட்ட யாரடா கட்டன்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பார்த்தா மொத்த ஆடியன்ஸ் அங்கதான் உட்காந்துருக்கானுங்க. எடுத்த உடனே இந்த கமெண்டேட்டர் அந்த மேட்சை பத்தி எக்ஸ்பிளைன் ஆரம்பிக்கான். மொத்தம் 5 பேர் அந்த ஒவ்வொரு டீமுக்கும். முதல்ல இருக்க வந்து அந்த மேட்சுக்கு வந்து மெயினான ஆளு அவன் தான் இதுல வந்து ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா ஆப்போசிட்ல டீம்ல இருக்க பின்னாடி இருக்க 4 பேர் வந்து முன்னாடி போறவனை வந்து தடுக்கணும். ஆனா இதுல மொத்தம் 5 நிமிஷம் தான் அந்த மேட்ச். 5 நிமிஷத்துல யார் ரொம்ப லீடுல அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் வெற்றின்னு சொல்லிட்டு அறிவிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த பறவை பேருந்து இதுல போய் உட்காந்துருக்கு. என் பறவை வந்து எப்ப பெல் அடிக்கோ அப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல பார்த்தா ஆல்ரெடி பார்த்தா சோப்பரை வந்து கைவிட்டு தான் இருக்காங்க. அதனால மொத்தமே 4 பேர் தான் இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. போறோம் சோப்பரை காப்பாத்திட்டு வாரன்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. வித்தியாசமா பண்றானுங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா ஃபாக்ஸி பைரட்டை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க பழைய மேட்ச்ல அந்த போர்ச்சி இருக்கா, அதுக்கப்புறம் சீத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தனை இறக்கி இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ்ல இன்னொரு ஆளை இறக்கி இருக்கானுங்க. ஃபிஷ்மேன் ஜூபே கிகாரின்னு சொல்லிட்டு யாரெல்லாமே இறக்கி வச்சிருக்காங்க அவங்க. இதுல அந்த டீமுக்கு கோச்சா இருக்குது வேற யாருல, ஃபாக்ஸி பைரட் கேப்டன் தான் நிக்கிறான். அந்த சீத்தாங்கிறவன் முன்னாடி போய் லூஃபி போய் மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா மேட்சே ஆரம்பிக்கல அதுக்குள்ள சண்டை ஆரம்பிக்க போதான்னு சொல்லிட்டு கமெண்டேட்டர் கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே சீத்தா ஏன் மோந்து பார்க்குதானு சொல்லிட்டு நீ பாத்துக்கிட்டு இருக்க, நீ தான் இப்ப ரீசெண்டா ஏதோ ஒன்று சாப்பிட்டு வந்திருக்குன்னு நினைக்கேன், அதுதான் ஸ்மெல் பண்ணி பாத்துக்கிட்டுன்னு சொல்றாங்க அவங்க. சடனா லூஃபி மோந்து பாத்துக்கிட்டு இருக்கான். சீத்தா லூஃபி பிடிச்சி தள்ளி விடுறான். டே இங்க இருந்து தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு பத்தி விடுறான் அவனை. போய் இங்க இருந்து தள்ளி போடான்னு சொல்லிட்டு அவனை வந்து விரட்டி விடுதான் அங்க இருந்து. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா கமெண்டேட்டர் மேட்ச்ல உள்ள ரூல்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிக்கான். ஒவ்வொரு டீமுக்கு வந்து மேனேஜர் இருப்பாங்க, கோச் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் வந்து அடுத்த இதுல வந்து கலந்துக்கணும். அந்த மாதிரி ஒண்ணா சொல்றான் அவன். இதுல என்ன பிரச்சனை, முகியோர டீம்ல ஆல்ரெடி ஒரு ஆள் கம்மியா தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா, அவங்க டீம்ல ஆல்ரெடி கலந்துக்கிட்டவன் திரும்பி இன்னோட கலந்துக்கிட்டா ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இதுல பெர்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே இவன் சிரிக்க பார்த்தா நல்லாவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாமி கேப்டனை பாருங்கடா எவ்வளவு மென்மையா இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபாக்ஸி பேரட்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. டே அப்படியான்னு சொல்லிட்டு அவன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த 2 மண்டையும் அப்படி என்னதான் பேசினா. டே இவனெல்லாம் ஆளாமவே மதிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணா சொல்றாங்க. சொன்னொன்னு தலையே தொங்கிருச்சு, அவன் சாஞ்சிரவே செஞ்சுட்டான். சரிடா இவனெல்லாம் எதுவும் கண்டுக்கிடாதீங்கடா, நம்ம இப்ப சோப்பர் கண்டி வந்திருக்கோம், நம்ம ஜெயிச்சுட்டு சோப்பரை வந்து எடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம்னு சொல்றான் அவன். சடனா வந்து லூஃபி பக்கத்துல வரான். டே என்னதான் இருந்தாலும் ரொம்ப நன்றிடா, நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கான் லூஃபி. டே நீங்க எல்லாரும் ரொம்ப பண்ணாதீங்கடா, நாங்க யாருன்னு காட்ட போறோம் அப்படி இப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். வாங்கடா நம்ம ஜெயிப்போம்னு சொல்லிட்டு லூஃபி மதிக்காம போய்கிட்டே இருக்கான். 2 கேப்டனுமே ரூல்ஸ் வந்து மதிக்கிறாங்க. ஒன்னே வந்து சாஞ்சி தான் வந்து ஸ்கோரரா இருக்கான், அவன் தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். மொத்தம் இதுல 5 ரவுண்ட் அடிக்கணும்டா, அப்பனா 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் இதுதான் நம்மளுக்கு மெயின். இதுல தான் நம்ம வேகமா போகணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் இறங்கட்டுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சடனா லூஃபி முன்னாடி வந்து நிக்கிறான். டே 2 தடவை ஒருத்தன் ஓடணும்ல, அதுல என்னைய போடு, நான் வேகமா ஓடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 5th ரவுண்ட்ல லூஃபி தூக்கி போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஏன்ட்ட விடா இதை 40 ரவுண்ட் சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி ராபின் உன்னை 3rd ரவுண்ட்ல நான் போடட்டுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளும் ஓகேன்னு சொல்றா ஒரு பக்கம். சரி வாங்கடா மேட்ச் ஆரம்பிக்கலாம்னு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டே நீ கொஞ்சம் பொறுமையா இரு, இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா சடனா வந்து சாஞ்சி பிளான மாத்திட்டான். டே நான் சொல்றதான் கரெக்ட், லூஃபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் 5th ரவுண்ட்லயும் கலந்துக்கிடுவான், நாமி 2ஆவதா வருவா, உசப் 3ஆவதா வருவான், ரோபின் 4ஆவதா வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே என்னடா நீ ஏன்டா எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கு முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரா கட்டுக்கிட்டு இருக்கான். நான் தாண்டா இங்க கோச், அதனால மேனேஜர் இங்க வாய முடி நின்னா மட்டும் போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆர்டர் பண்ண வேலையை உனக்கு எவன்டா கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரா கத்திக்கிட்டு இருக்கான். டே நீ எதுவும் பேசாத அமைதியா இருடா மோஸ்கட்டு, இதை 40 ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. சடனா பேசி முடியுக்குள்ள அவனுக்குள்ள 2 பேரும் மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு பக்கம் பறவை பறந்து வந்து சாஞ்சி பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கு. டே எது தப்பா பண்ணீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆயிருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஒன்னு இந்த பறவை பறந்து வந்து பேப்பர் அந்த கமெண்டேட்டர் கையில கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. சடனா பார்த்தா எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கேப்டன் அப்படி என்ன பிளான் பண்றானே தெரியல. எதிரி கேப்டன் ஏதோ ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா சோப்பரோ ஒரு பக்கம் மிரண்டு இருக்கான். என்னதான்டா நடக்க போகுது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு சடனா கீழே பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
டேய் இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. என்னன்னு பார்த்தா காலில் ஸ்கேட் போர்டை மாட்டி விட்டானுங்க. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலில் மாட்டினோடனே லூஃபி சுத்திக்கிட்டு போய் விழுதான். டேய் என்னடா லூஃபிக்கு எடுத்தோன்னே ஸ்கேட்டிங்னா என்னன்னே தெரியலடா. இவனடா இதுல 2 ரவுண்டு ஓட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணி சிரிக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா லூஃபியால நிக்க கூட முடியல. சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னதான்டா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. 3rd ரவுண்ட்ல வர நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்க உசப் பார்த்தா அவனுக்கு ரன்னிங் ரேஸ்னு நினைச்சிட்டானுங்க. பார்த்து ஸ்கேட் போர்டை மாட்டிட்டு தான் ஓடணும்னு நினைக்கிறேன். பார்த்தா 2 டீமே வந்து ஸ்டார்டிங் லைனுக்கு போறதுக்காடி தயாரா நின்னுகிட்டு இருக்கானுங்க. டேய் உனக்கு ஸ்கேட்டிங் பண்ணவே தெரியல, நீ இதுக்கிட்ட 2 ரவுண்டு ஓடுறன்னு சொன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். டேய் ஸ்கேட்டிங் தருவணும்னு சொல்லிட்டு யாருக்கடா தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி. என்னன்னு பார்த்தா லூஃபியை கழுத்துல தொங்க போட்டு ஒரு பக்கம் உசப் நின்னுகிட்டு இருக்கான். டேய் கொஞ்சம் பொறுமையாடான்னு சொல்லிட்டு திரும்பி என்ன பார்த்தா ரெஃப்ரி வாரான். சரி மேட்சை ஸ்டார்ட் பண்ணுமான்னு சொல்றான். டேய் நீயா நீ போய் சொல்றோம்லான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். ரன் ரோலர் ரவுண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல முகிவர லூஃபி இறங்க போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனேமார் கெட் செட் கோன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா போர்ச்சு ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கா. இங்க லூஃபி என்னன்னா சாஞ்சவன் தான், ஸ்டார்டிங் பாயிண்ட் விட்டு போகவே இல்ல அவன். டேய் ஸ்கேட்டிங் வந்து நீ ரிமூவ் பண்ணினா நீ டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். சடனா ஏதோ பிளான் பண்றான். பார்த்தா கம் கம்னு சொல்ல ஆரம்பிக்கான். அதுக்குள்ள திரும்பி வலிக்கிட்டு விழுறான் அவன். ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா 20 செகண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்ல என்னன்னா அதுல பின்னாடி டிஃபெண்டுக்கு வருவாங்கல்ல, அவங்க 20 செகண்ட் கழிச்சு தான் வருவாங்க. 20 செகண்ட் முடிஞ்சோடனே மாஷிகா கூன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பின்னாடி வரான். லூஃபி அடிக்கலன்னு வரான். வந்தவன் ஸ்ட்ரெயிட்டா லூஃபி மேல வந்து விழுறான். ஆனா லூஃபியோ கம் கம்னு பலூன் மாதிரி ஆயிருதான் அவன். கம் கம் பலூன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் உசப் இப்ப புரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா நாமி ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு கிக் பண்றா. லூஃபி பந்து மாதிரி சுத்திட்டு போய்கிட்டு இருக்கான். கடனா சேன் ஃபோர் டெல்ஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ரோபின் வேற லெவல் பண்றா. அவனை பால் மாதிரி மாத்திட்டாங்க. அப்படியே அவ கையில சுத்தி சுத்தி கூட்டு போய்கிட்டு இருக்காரு லூஃபிய. பார்த்தா ராபின் அவ ஐடியா யூஸ் பண்ணி வேற ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. லூஃபிய பந்து மாதிரி சுத்தி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்க. இதுல ஒரு பக்கம் போர்ச்சு பின்னாடி இருந்து அட்டாக்லாம் பண்றா. ஆனா அவனுக்கு அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு வராங்க. கைய வேற லெவலா யூஸ் பண்றா ரோபின். ஃபர்ஸ்ட் ரவுண்ட சுத்திட்டு வராங்க. நான் தாண்டா வாளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபி சுத்திட்டு விடுதாங்க. லூஃபி பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கான். டேய் போவாதடா, அதுக்கு முன்னாடி நான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காம. கில்லர் ஸ்வாட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு குத்துறான் லூஃபிய. குத்துன லூஃபி பறந்து போயிட்டான். முகிவரா லூஃபி வந்து கோர்ட் விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. டே நீ லூஃபி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே என்னோட ஸ்வாடு வந்து கட் பண்ணாடா, ஆனா வெறும் ஷோ அப் மட்டும் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபியோ பலூன் மாதிரி உழுந்து கிடக்குறான். ஆனா சடனா காத்து இறக்கி விடுதான். பாஞ்சு பறந்துகிட்டு இருக்கான் லூஃபி ஒரு பக்கம். 5th ரவுண்ட்லயே லூஃபி இருந்தோம்னா இது பெரிய பிரச்சனை. நான் உசப் ராபின் நாங்க தான் ஏதாச்சும் பண்ணணும், ஜெயிக்கணும், இல்லைன்னா சோப்பரை இழந்துரும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து போர்ச்சு ஜெயிஸ்டா. என்னன்னு பார்த்தா ஃபாக்ஸி பெரட்டுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இங்க ஒரு பக்கம் லூஃபி பறந்து போனவன் ஸ்ட்ரெயிட்டா மரத்து மேல நின்னுகிட்டு இருக்கான். டேய் வாயை முடிட்டு கீழ இறங்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ கத்திக்கிட்டு இருக்கான். செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. மனசே இல்லாத நாமி இறங்க போறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. செகண்ட் ரவுண்ட்ல வந்து நாமிக்குள்ள இறங்குறது வந்து கிங் ஆஃப் டிஃபென்ஸ் மசிசாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். மேட்சை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், நான் யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க ரொம்ப பெருசா இருக்கான். ஆனேமார் கெட் செட் கோன்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஆனா அவனும் ஒரு மாதிரி ஆம மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்கான். இவன்டா இவ்வளவு ஸ்லோவா போறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உச பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா செகண்ட் வந்து ஆரம்பிக்கி இவன்டா ஸ்லோவா போறான்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. நாமி இதெல்லாம் கண்டுக்கிடாத, நீ பட்டுக்கு போய்கிட்டே இரு, நம்ம யாரும் காட்டும்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். ஆனா அதுக்கடுத்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா டிஃபென்ஸ் டீம் கிளம்பாம அப்படி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இவனு ஏன்டா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிக்கிறாங்க. டேய் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா உங்க கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு நாமி அடிக்காம அங்கேயே நிக்கிறாங்க. ஒன்னு லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். இருங்கடா உங்க கதையை நான் முடிக்க வரேன்னு சொல்றான் அவன். அவனை உசப் சொல்றான், டே லூஃபி நீ ரொம்ப சத்தம் போடாடா, நாமெல்லாம் அவன்கிட்ட தோக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா போர்ச்சி வந்து ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான்ல, அவன் கழுத்துல உட்காந்துருக்கா. நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு பூவை காட்டுறா. ஃபிளவர் ஹிப்னாசிஸ்ன்னு சொல்றா. ஹிப்னாசின்னு சொன்னோன்னே என்ன நடக்குனே தெரியல. அப்படியே இங்க ஒரு பக்கம் வெளியே தான் காட்டுறாங்க. சடனா பார்த்தா நாமி உசுப்பு எல்லாரும் முழிக்கிறாங்க. என்னடா வந்துச்சு, நம்ம ஏன்டா படுத்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் வந்துகிட்டு இருந்தோம்ல, இவன் இன்னும் அதே இடத்துல தான் நடந்து போய்கிட்டு இருக்கான். சேம் பிளேஸ்ல தான் இருக்கானான்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாமி ரோபின் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் சோப்பர். நீ மேட்ச்ல தோக்க போற, நீ தோக்க போறன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சடனா என்னன்னு பார்த்தா செகண்ட் வந்தாம்ல, அவனும் ஒரு பக்கம் ஜெயிச்சிட்டான். என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாமி முழிக்கிறாங்க. இவன் எப்படா ஜெயிச்சா, இப்ப தானா போனான்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னு பார்த்தா சுத்தி பாக்குறாங்க, எல்லா இடத்துலயும் ரோட் ரோலராவே இருக்கு. மாஷிகா கிட்டே உனக்கு தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். என்னதான்டா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து 2 பாயிண்ட் எடுத்தாங்கடா ஃபாக்ஸி பெரட்டு, இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. என்னதான்டா நடக்க போகுது, லாங் நோஸ் நீ சீத்தாட ஜெயிப்பியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேக்குறாங்க. தோத்துறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா போன மேட்ச்ல வந்து ஃபிளவர் ஹிப்னாசிஸ் போட்டாங்கல்ல, அதுல அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அவன் 5 நிமிஷம் சுத்தி வந்துட்டான். இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா உசப் கூட சண்டை போடுறது வந்து சீத்தா தான் நின்னுகிட்டு இருக்கான். நான் இவனை எப்படிதான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு உசப் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே லூஃபி பின்னாடி காட்டுறாங்க. டே என்னால நிக்க கூட முடியலன்னு சொல்றான் அவன்.
டேய் உன்னை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, நல்லா ஹிப்பெல்லாம் சரி பண்ணிக்கோன்னு சொல்றான் ஜோரோ. நான் லூஃபி எல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது, நான் தான் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடணும்னு சொல்லிட்டு உசப் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பின்னாடி லூஃபியால நிக்க கூட முடியல, ஏன்னா அவன் டிஃபென்ஸுக்கு இருந்தா கூட ஏதாச்சும் ஒன்று செய்வான், அவனால நிக்க கூட முடியல. இங்க ஒரு பக்கம் உசப் ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். சடனா பாக்குறான் நான் தாண்டா லீடுல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சீத்தா ஒருத்தன் போனாம்ல, அவன் ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். அவன் அதுக்குள்ள பினிஷ் லைன் நோக்கி போய்கிட்டு இருக்கான். டேய் என்னடா இவன் இவ்வளவு ஃபாஸ்டா போறான்னு சொல்லிட்டு நாமி பாக்குறா. அதான் எங்க சீத்தாவோட ஸ்பீடு, எப்படி ஸ்பீடா இருக்கான்னு சொல்லிட்டு போர்ச்சே கத்துறா. சீத்தாக்கு இங்க ஹெல்ப்லாம் தேவையில்ல, அவனே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாடா நாமியை தாண்டி வேகமா போய்கிட்டு இருக்கான். அவன் என்னடா அதுக்குள்ளே ஃபுல்லா படையோட தாண்டி போறான், என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு நாமி முழிக்கிறா. நீங்க உட்காந்து ரிலாக்ஸா இருங்க, அடுத்த ஆளை கொடுக்க தயாரா இருக்குன்னு சொல்றா போர்ச்சு. 20 செகண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்க டிஃபென்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். அடுத்து 3வது மேட்ச் அவங்க ஜெயிச்சு போய்கிட்டு இருக்காங்க, பாயிண்ட் எடுத்துட்டு போறாங்க. இங்க ஒரு பக்கம் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டே அவன் நிக்கிறான்டா பாருங்கடா சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா லூஃபி ஒரு வழி நிக்க ஆரம்பிச்சிட்டான். டே லூஃபி நில்லுடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் கத்துறான். நம்ம ஆளு நிக்க ஆரம்பிச்சிட்டான், இனிமேலு தான் ஆட்டமே இருக்கு. உசப் பிரிடா 5 நிமிஷம் தானடா அந்த மேட்ச், நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு சொல்லி இருக்கான் லூஃபி. அதோட எபிசோட் முடியுது, அதுக்கு அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பண்ணுங்க. பாருங்க, see you bye.